உனக்கு ஆக்சிடென்ட்டா? நான் எப்பப்பா சொன்னேன்? டேய் என்னடா மறந்துட்டியா? அன்னைக்கு சைனா கஸ்டமரோட எக்ரிமெண்ட் சைன் பண்ண போனேன். நைட்டு பூரா காணுமே நான் தவியா தவிச்சேன். நீ காலையில வந்தப்போ ஏன்டா லேட்டுன்னு கேட்ட பண்ணி என்ன சொன்ன? இந்த சுகுமாருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சர்ஜரி நடக்கும்போது பார்த்து கால் இல்ல கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் லேட் ஆச்சுன்னு சொன்னீ. நீ ஒன்னாலதான் ஃபோன் பண்ண முடியல. கல்பனா ஃபோன் பண்ண சொல்லி இருக்கலாம்ல. சொல்ல மறந்துட்டேன்பா. சுகுமார் இல்லப்பா, அதான்ப்பா என் ஸ்கூல்மேட் சுகுமார். ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்ட்டா? ஓ அதுவாப்பா, அது இந்த சுகுமார் இல்லப்பா, அது வேற சுகுமார், என் ஜூனியர். இவன் வேறப்பா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ அப்படியா? அது ஆமாமா, நான் தப்பா தான் நினைச்சிட்டேன். சாரிடா. ஒரு நிமிஷம். ஏப்பா, உன் ஃப்ரெண்ட் அவன், அவனை பத்தி தப்பா பேசலாமாப்பா? அவனை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசாதப்பா. டேய் வாடா ரூமுக்கு போலாம். டேய் இரு, என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? எதுக்கு போய் சொன்ன? போய் நானா? ஒண்ணுல உள்ள போய் பேசலாம். இருடா. டேய் விடுடா. அப்பா கிட்ட எதுக்கு போய் சொன்ன? நம்ம ஜூனியர்ஸ்ல சுகுமார்னு யாருமே இல்ல. அது சரி, அந்த விஷயத்தை விடு, வா போலாம். இங்க பாரு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசும்பொழுது உன் கல்யாணத்துக்கு வான்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. வழக்கமா நீ எப்பவுமே ஜாலியா பேசுவ, ஆனா நீ அப்படி பேசல. சரி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 3-4 தடவை ஃபோன் கால் பண்ணி ட்ரை பண்ணேன். ஒரு காலை கூட நீ அட்டெண்ட் பண்ணல. டேய், உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டு சுந்தர். இல்லனா அது பெருசாயி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சுந்தர். சரி வா. சுந்தர் சார், எங்க மேடம் அழகா இருக்காங்களா? என்னடா இங்க இருந்தே மருமக அழக ரசிச்சுட்டு இருக்கிறியா? ராமநாதா, வேதவல்லி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? பரமு, அவளுக்கு இந்த சிரிப்பும் சந்தோஷமும் வாழ்நாள் பூரா கேரண்டிடா. ஏன்னா அவ கட்டிக்கு போறது என் மகனடா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.